பாக்யராஜ் சாரோட இந்த 5 படம் நீங்க பார்க்கணும்னா இழப்பு உங்களுக்கு தான். ஏன்னா இந்த படத்துடைய ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயுமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ அது என்ன படம்ன்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமால காதல், காமெடி, குடும்ப உணர்வு, சமூக கருத்து இவை அனைத்துமே ஒரே படத்துல குடுக்குற ஒரே ஒரு இயக்குனர் அவர் கே. பாக்யராஜ் சார் தான். ஸோ அவருடைய டாப் 5 சிறந்த படம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். டாப் 5ல தூரல் நின்று போச்சு. 1982ல வெளியான தூரல் நின்று போச்சு வரதட்சணை பிரச்சனையை மையமாக வைத்து காதலையும் குடும்ப உணர்வுகளையும் அழகா சொல்லியிருப்பார் இந்த படத்துல. பாக்யராஜோட நடிப்பும் சுலக்ஷனாவோட நடிப்புமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதை விட நம்பியாரோட கதாபாத்திரம் மிக மிக பலமா இருந்துச்சு இந்த படத்துக்கு. மொத்தத்துல எளிமையான கதையும் உணர்வுபூர்வமாக சொல்லிய ஒரு அழகான கிளாசிக் படம் தான் இந்த தூரல் நின்று போச்சு. நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லு. டேய், இந்நேரத்துக்கு மாட்டை எங்கடா ஓட்டிட்டு போனேன்? கவுண்டிச்சு தாங்க காத்தால தங்கச்சி வீட்டுக்கு ஓட்டு போக சொல்லிச்சு. மாட்டை அங்க இருக்கிட்டே அனுப்புன? நான் ஆஸ்பத்திரி தான் ஓட்டிட்டு போக சொன்னேன். 4 தடவை ஊசி போட்டு சென்ன தங்கலையே. தங்கச்சி விட்டு கூலி மாடு ரொம்ப ராசியானதுன்னு அத்தை தான் அங்க அனுப்பிச்சு வச்சது. வயிற்றுக்கு சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாச்சும் திங்கிறியா? ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு நடந்து போச்சு. அதையே மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நாளை பின்ன அவங்க வீட்டுல ஏதாவது நடக்கும். என் தங்கச்சியை கட்டி கொடுத்தாம வீட்டுக்கு அனுப்பிச்சப்போ போட்டுக்கிறது பவுனாப்பத்திலே உரசி பார்த்தவன். அவங்கிட்ட மறுபடியும் வர சொல்ல வச்சுக்க உனக்கு வெக்கமா இல்ல? டேய், அந்த மாட்டை கொண்டு அவன் வீட்டுல கட்டுற. ஐயோ, வெட்டி ஓட்டத்துக்கா 1000 ரூபாய் மாட்டை திருப்பி அனுப்பிடுறேங்கிறானே. இனிமே அப்படி நடக்காத, விட்டுறா. இன்னும் ஏன்டா நின்னுட்டு இருக்க? திருப்பிட்டு போ. டாப் 4ல பாத்தீங்கன்னா இன்று போய் நாளை வா. 1981ல வெளியான இன்று போய் நாளை வா 3 நண்பர்கள் ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க. அந்த பொண்ணு யார் காதலிக்கோ மீது 2 பேர் விட்டு கொடுத்தணும். இந்த கதைக்கு அவ்வளோ அழகான அவ்வளோ காமெடியா திரைக்கதை எழுதி காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியா கொடுத்துருப்பாரு பாக்யராஜ் சார். மொத்தத்துல பாக்யராஜ் சாரின் வித்தியாசமான திரைக்கதையும் காமெடியும் சேர்ந்து ரசிக்க வைக்கும் ஒரு கிளாசிக் படம் தான் இன்று போய் நாளை வா. ஆளை பார்க்காம நான் வரமாட்டேன். எப்ப வர்றது, எப்ப நாம பாக்குறது? பாப்போம் பாப்போம். வந்துருச்சு. டாப் 3ல பார்த்தீங்கன்னா மௌன கீதங்கள். 1981ல் வெளியான மௌன கீதங்கள் கணவன் மனைவி உறவில் ஏற்படும் பிரிவு, காதல் மற்றும் குடும்ப உணர்வுகளை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. அவ்வளோ ஒரு குடும்ப படமாக அந்த படம் எடுத்திருப்பாரு. மொத்தத்தில் பாக்யராஜ் சாரோடைய உணர்வுபூர்வமான திரைக்கதையும் குடும்ப சென்டிமெண்ட்டும் சேர்ந்து மனதை தொட்ட படம் தான் இந்த மௌன கீதங்கள். செலவு பண்ணிட்டேன். சுடுதண்ணி வச்சிருக்கியா? 25 ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணீங்க? 25 ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணீங்கன்னு கேட்டேன். அவசியம் சொல்லணுமா? அதுக்குதான் 2 தடவை கேக்குறது. பதில் சொல்லாம போன எப்படி? இதோ பார், நல்ல மூட்ல வந்திருக்கேன். அதை இதையும் பேசி என்ன மூட் அவுட் பண்ணாத. ஓஹோ, உங்களை எதையுமே கேட்க கூடாதோ? கேட்டா மூட் அவுட் பண்றது அர்த்தமோ? கேட்கறது ஒரு 60 ரூபாய் கேட்கணும். 600 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 575 ரூபாய் கொண்டு கொடுத்துருக்கேன். 25 ரூபாய் செலவு பண்ணிட்டானே, விட்டுட்டு போக வேண்டியதானே. சும்மா நை என்ன செலவு 90 ரூபாய் கேட்கறியா? டாப் 2ல பார்த்தீங்கன்னா முந்தானை முடிச்சு. 1983 ரிலீஸ் ஆன முந்தானை முடிச்சு கிராமத்து பின்னணி இந்த படம் இருக்கும். காதல், குடும்ப உறவுகள் மற்றும் நகைச்சுவை அழகாக கலந்து சொல்லிய ஒரு கலகலப்பான படம் தான் இந்த முந்தானை முடிச்சு. மொத்தத்தில் பாக்யராஜ் சாரின் இயல்பான நடிப்பும் நகைச்சுவையும் கலந்து வித்தியாசமான ஒரு திரைக்கதையும் சேர்ந்து ரசிக்க வைக்கும் ஒரு சூப்பர் கிளாசிக் படம் தான் இந்த முந்தானை முடிச்சு. நடிப்பு நடிக்கிறேன் எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா இந்த தழுக்கு மிடுக்கெல்லாம் மாத்தி இறங்கி ஒரு நான் கிடையாது, தெரியுமா? இறங்கவும் வேண்டாம், ஏறவும் வேண்டாம். சோற தின்னுங்க, அது போதும். முதல்ல சோத்த போடுவேன், அப்புறம் படுங்கன்னு பாய போடுவேன், அப்புறம் பக்கத்துல படுக்கட்டுமான்னு கேட்பேன், கடைசியா குடுதும்ப. அப்படித்தானே? ஏன் விளையாடுறியா நீ? நானும் நேத்து பிடிச்சு பாத்துட்டு இருக்கேன். சும்மா நேரமும் பாயப்பட நாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டினா அது ஒண்ணுதானா? வேற எதுவுமே இல்லையாக்கோ? இருக்குடி, ஆனா அது உனக்கு இல்ல, ஒழுங்கான பொம்பளைகளுக்கு. ஓஹோ, அப்ப நான் ஒழுங்கான பொம்பளை இல்ல இல்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கியா? நீயா வந்து என்ன தொடாம நானா உன் பக்கத்துல வந்தேன். எங்க அப்பா இந்த ஊரு நாட்டாம இல்ல. நெசமா தானே? நெசமாதாயா? சரி, இனிமே நம்ம உறவு இந்த சோத்தோட நிக்கட்டும். இந்த எல்லையை தாண்டி வந்த ஊருகா போடவா? ஒண்ணு வேண்டாம், ஏற்கனவே எந்திரிச்சு போ. பக்கத்துல உட்காந்தா கொஞ்சம் திருப்தியா சாப்பிடுவேன். எந்திரிச்சு போறீங்க. டாப் 1ல பார்த்தீங்கன்னா அந்த 7 நாட்கள். 1981ல் வெளியான கே. பாக்யராஜ் சாருடைய அந்த 7 நாட்கள்
காதல், திருமணம் மற்றும் தியாகத்தை மையமாக வைத்து 3 கதாபாத்திரங்கள் உணர்வுகளையும் அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு மனதை தொட்ட படம் தான் இந்த படம். மொத்தத்துல பாக்கியராஜ் சாருடைய அசத்தலான திரைக்கதையும் உணர்வுபூர்வமான கிளைமேக்ஸும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிச்சு. பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நிறைய எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும். ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரி, நீங்கள் பறஞ்ச கதைக்கு கிளைமேக்ஸே கரெக்ட். இது கொஞ்சம் ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்டு. குட் பை மிஸ்டர் ஆனந்தன். ஸோ இதுதான் பாக்கியராஜோட டாப் 5 கிளாசிக் மூவி. இந்த 5 படங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய பழைய சினிமா தகவல் மற்றும் கிளாசிக் படங்களுக்காக U4 சினிமாவை ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.